children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் குவாடிலேட்ரல்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த இன்ட்ரடக்ஷன் 2 வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம பார்ட் 2ல் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரலோகிராம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேரலோகிராம் அப்படின்றது நீங்கள் கிரேட் 6 கிரேட் 7லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ பேரலோகிராம் இஸ் ஆல்சோ எ குவாடிலேட்ரல். ஏன்னா பேரலோகிராமுக்கு 4 சைட்ஸ் இருக்குது. குவாடுனா நமக்கு என்ன தெரியும்? 4 அப்படின்னு தெரியும். ஸோ லேட்ரல்னா சைட்ஸ், 4 சைட்ஸ். ஸோ பேரலோகிராமும் நம்ம வந்து ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க, ABCD. ஓகேவா? இப்போ இந்த பேரலோகிராமில் AB இஸ் parallel to DC. ஸோ பேரலோட சிம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம், வேர்ட்டிக்கலாக ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ஏபி அப்படின்ற சைடு வந்து டிசி அப்படின்ற சைடுக்கு பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஏடி அப்படின்ற சைடு வந்து பிசி அப்படின்ற சைடுக்கு வந்து பேரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பேரலோகிராமில் இருக்கும். இப்போது இந்த ஃபிகர் வந்து பேரலோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பேரலோகிராமுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கணும்? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் பேரலல் டு சிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஏசி இஸ் நாட் பேரலல் டு பிடி. கரெக்டாக? ஸோ இது வந்து இப்படி போயிட்டுருக்கு, இது இப்படி போயிட்டுருக்கு, இது பேரல் கிடையாது. ஸோ இந்த ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேர் ஆஃப் பேரல் சைடு தான் இருக்குது. கரெக்டாக? 1 பேர் தான் இருக்குது. பேரல் சைடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. நமக்கு 2 பேர்ஸ் இருக்கணும், அப்போனா தான் பேரலோகிராம். 1 பேர் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லலாம்? என்ன படிச்சிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ட்ரப்பீசியம் படிச்சிருக்கோம்ல. ஸோ ட்ரப்பீசியமில் தான் என்ன இருக்கும்? 1 பேர் வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? நமக்கு 2 பேர்ஸும் இருந்தால் அதுதான் பேரலோகிராம். 2 பேர்ஸும் பேரலாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது பேரலோகிராம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். பேரலோகிராமோட எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் 4 சைட்ஸ் அண்ட் 4 ஆங்கிள்ஸ் இன் அ பேரலோகிராம். இந்த பேரலோகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கும், 1 2 3 4. அதே மாதிரி 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஏல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும், BCD. கரெக்டா? சம் ஆஃப் தீஸ் ஆர் ஈக்குவல். There are some terms associated with these elements that you need to remember. So some of these வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேரலோகிராமில் பார்த்தீங்கன்னா ABCD இருக்குது. There are some terms associated with these elements that you need to remember. நீங்கள் எதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் டேர்ம்ஸ் இருக்கும்ல, அது என்னென்னலாம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேரலோகிராம் இருக்குது ABCD அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து AB வந்து DC, இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் சைட்ஸ், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் இங்கே பேரலோகிராமுக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AB இஸ் ஆப்போசிட் டு DC. ஸோ AB அண்ட் DC ஆர் ஆப்போசிட் சைட்ஸ். அதே மாதிரி AD அண்ட் BC வந்து another pair of opposite sides. கரெக்டாக? அதுதான் சொல்லியிருக்காங்க. AB and DC are opposite sides. AD and BC form another pair of opposite sides. நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏல ஒரு ஆங்கிள், பியில் ஒரு ஆங்கிள், சியில் ஒரு ஆங்கிள், டியில் ஒரு ஆங்கிள். ஸோ A ஆங்கிள் வந்து C ஆங்கிள். ஸோ A ஆங்கிளும் C ஆங்கிளும் என்னது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி B ஆங்கிளும் D ஆங்கிளும் என்னது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். கரெக்டாக? அப்போது A and C, angle A and angle C are a pair of opposite angles. Another pair of opposite angles would be angle B and angle D. நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட் சைட்ஸ் பார்ப்போம். அட்ஜசன்ட்னா நமக்கு என்னது? அடுத்தடுத்து இருக்கிறது. இப்போது AB அப்படின்னு ஒரு சைடு இருக்குது, அதுக்கடுத்து என்ன சைடு இருக்குது? BC இருக்குது. அப்போது AB is adjacent to BC.
கரெக்டாக? ஏபி அண்ட் பிசி வந்து adjacent sides. ஸோ adjacent sidesனால் என்ன அடுத்தடுத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா this means one of the sides starts where the other ends. இப்போ ஏபின்னு ஒரு சைடு இருக்குது. ஸோ ஏபின்ற சைடு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் வந்து எண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பிசின்னு ஒரு சைடு இருக்குது. பியில் ஸ்டார்ட் ஆகி சியில் எண்ட் ஆகுது. ஏபின்ற சைடு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் ஃபினிஷ்ட் ஆகுது, எண்ட் ஆகுது. ஸோ இந்த எண்டிங் பாயிண்டில் தான் பிசிக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எண்டிங் பாயிண்ட், ஒரு சைடோட எண்டிங் பாயிண்ட் வந்து இன்னொரு சைடுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து adjacent சைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிடி எடுத்துக்கோங்க. சிடி இஸ் adjacent to டிஏ. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், சியில் ஸ்டார்ட் ஆகி டியில் முடியுது. இந்த டின்றது எண்டிங் பாயிண்ட் இந்த சிடி சைடுக்கு. ஆனால் அதுவே வந்து டிஏக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதனால தான் இது நம்ம வந்து adjacent sides அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் த சைட் ஸ்டார்ட்ஸ் வித் அதர் ends. நெக்ஸ்ட் வந்து adjacent ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அடுத்தடுத்து இருக்கிற ஆங்கிள். இப்போ ஏக்கு வந்து பி adjacent ஆங்கிள், பிக்கு வந்து சி, சிக்கு வந்து டி, டிக்கு வந்து ஏ, இந்த மாதிரி வரும். they are at the ends of the same side. இப்போ ஒரு சைடு இருக்குன்னா இங்கே ஒரு எண்டு இருக்கும், இங்கே ஒரு எண்டு இருக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டு எண்டுலேயும் இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம வந்து adjacent ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் adjacent angles. they are at the ends of the same side. ஸோ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி ஆர் ஆல்சோ adjacent. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? parallelogram என்ன, எலமெண்ட்ஸ் ஆஃப் அ parallelogram. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram. ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது நல்லா வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the opposite sides of a parallelogram are of equal length. இப்போ ஒரு parallelogram இருக்குது அப்படின்னா அதில் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும்ல. ஸோ இதுவும் இதுக்கு இது ஆப்போசிட், அதே மாதிரி இதுக்கு இது ஆப்போசிட். ஸோ இது வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இந்த சைடும் ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது ஒரு 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா the opposite angles of a parallelogram are of equal measure. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள், இப்போ ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னது, சி, அதே மாதிரி பிக்கு ஆப்போசிட் என்னது, டி. இது வந்து ஈக்குவல் மெஷரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 40 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 40 டிகிரியாக இருக்கும். இது ஒரு 80 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு 80 டிகிரியாக இருக்கும். ஸோ the opposite angles of a parallelogram are of equal measure. ஸோ இதுதான் வந்து என்னது, செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி சொல்லலாமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம், ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சொன்னோம். ஸோ ஆங்கிள் ஏவோட மெஷர்மெண்ட் வந்து ஆங்கிள் சியோட மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் பியோட மெஷர்மெண்ட் வந்து ஆங்கிள் டியோட மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the adjacent angles in a parallelogram are supplementary. supplementary அப்படின்ற கான்செப்ட் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கீங்க. எனி 2 angles ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் தேர்டு ப்ராப்பர்ட்டி. adjacent ஆங்கிள்ஸை எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ ஏக்கு adjacent என்னது, பி. ஸோ ஏக்கு adjacent பி எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியவும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் சிக்கு adjacent-ஆக இருக்குமா? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி இருக்கும். ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் டிக்கு adjacent-ஆக இருக்குமா? ஸோ ஆங்கிள் சியவும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். ஆங்கிள் டியும் ஆங்கிள் ஏவும் adjacent-ஆக இருக்கும். ஸோ ஆங்கிள் டியவும் ஆங்கிள் ஏவையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் தான். ஏவும் பியும் எடுத்திருக்கோம், பிசி, சிடி, டிஏ. ஸோ இதுதான் தேர்டு ப்ராப்பர்ட்டி. சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். 2 adjacent angles எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா the diagonals of a parallelogram bisect each other. ஸோ diagonals வந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஆகும். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். இது வந்து பைசெக்ட் ஆகுது. பைசெக்ட்னா என்னது, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. இப்போ வந்து இந்த பிடி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த டயகனல் வந்து ஏசியை வந்து பைசெக்ட் பண்ணுது. இப்போ இந்த பிடி அப்படின்ற டயகனலை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த பிடி அப்படின்ற டயகனலை வந்து ஏசி அப்படின்ற டயகனல் வந்து என்ன பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. ஸோ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம ஓன் வச்சுருக்கோம், கரெக்டாக? அப்போ வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஸோ இந்த ஓடி அப்படின்ற மெஷர்மெண்ட்டும் ஓபி அப்படின்ற மெஷர்மெண்ட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி இந்த டயகனல் ட்ரா பண்ணிக்கோங்க, ஏசி அப்படின்ற டயகனல் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஏசி அப்படின்ற டயகனலை ட்ரா பண்ணிங்கன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கோங்க. ஸோ ஏசி அப்படின்ற டயகனலாக என்ன பண்ணுது, டிபி வந்து பைசெக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு ஓஏ வந்து இஸ் ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஓடி இஸ் ஈக்குவல் டு ஓபியாக இருக்கும். இதுதான் நமக்கு பைசெக்ட் ஈச் அதர், டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதருக்கு மீனிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்குது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை வந்து பேரலோகிராமில் பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதராக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கலாம். சம் ஸ்பெஷல் பேரலோகிராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ராம்பஸ் பார்க்க போகிறோம். ஸோ ராம்பஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேரலோகிராம் தான். ஸோ ராம்பஸும் கைட்டும் மோரார்லெஸ் வந்து ஈக்குவலாக தான் தெரியும். ஸோ சேம்னு கூட சம்டைம்ஸ் நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆனால் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டோட்டலாக வேறு வேறு தான் இருக்கும். கைட் வேறு, ராம்பஸ் வேறு. ஸோ நம்ம இப்போ ராம்பஸ் பார்க்கலாம். நோட் தட் த சைட்ஸ் ஆஃப் ராம்பஸ் ஆர் ஆல் ஆஃப் சேம் லென்த். ஸோ 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா ராம்பஸில், 4 சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். இப்போ இது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இது 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ 4 சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இதில் 4 சைட்ஸ் இருக்கனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குவாட்ரிலேட்ரல் தான் சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் த கேஸ் வித் த கைட். பட் கைட்டில் நமக்கு தெரியும் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது. கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ராம்பஸில் வந்து 4 சைட்ஸுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கைட் பற்றி நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ராம்பஸை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே கைட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நோட் தட் த சைட்ஸ் ஆஃப் ராம்பஸ் ஆர் ஆல் ஆஃப் சேம் லென்த். திஸ் இஸ் நாட் த கேஸ் வித் த கைட். A rhombus is a quadrilateral with sides of equal length. எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். Since the opposite sides of the rhombus have the same length, it is also a parallelogram. ஆக்சுவலாக ஒரு parallelogram அப்படின்னா 2 மெயின் கண்டிஷன் இருந்தால் அதை நம்ம parallelogram அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel-ஆக இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை parallelogram அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel-ஆக இருக்கணும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த ராம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான். பட் ஆனால் நம்ம ஆப்போசிட் சைட்னு எடுத்து பார்க்குறப்போ இதுக்கு ஆப்போசிட் இது ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் இது ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால இதை நம்ம வந்து parallelogram அப்படின்னு சொல்கிறோம். Since the opposite sides of the rhombus have the same length, it is also a parallelogram. So a rhombus has all the properties of the parallelogram. parallelogram-ஓட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ராம்பஸ் கிட்டே இருக்கிறதுனால, சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு parallelogram தான் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ தட் ஆஃப் அ கைட். பட் கைட் வந்து நமக்கு parallelogram கிடையாது. ஓகேவா? இனிமேல் நம்ம அது குவாடிலேட்ரல் 4 சைட்ஸ் இருக்கிறனால நம்ம குவாடிலேட்ரல்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து parallelogram கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கா, இல்லை. அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்காது. 1 பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். ஞாபகம் இருக்கா, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த பேர் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும் ஆங்கிள். இந்த 2 ஆங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு 2 பேர்ஸுமே நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம வந்து parallelogram சொல்லுவோம். அப்போ கைட் வந்து இஸ் நாட் அ parallelogram, ஆனால் ராம்பஸ் வந்து parallelogram தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த டயகனல்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் ஒன் அனதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ராம்பஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட டயகனல்ஸ் எடுத்துக்கோங்க. டயகனல்ஸ் ட்ரா பண்ணுறப்போ
பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பேரலோகிராமுக்கு வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்காது. ஓகேவா? இப்போ பைசெக்டார் டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகுதுன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது, அது பைசெக்ட் ஆகுறது. பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாகவும் பிரிக்கும், ப்ளஸ் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இருக்குல்ல 90 டிகிரியில் இருக்கும். அதுதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார். 90 டிகிரியில் நமக்கு வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியறது தான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார். அது வந்து ராம்பஸில் இருக்கும், ஆனால் பேரலோகிராமுக்கு இருக்காது. பேரலோகிராம் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பேரலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் டயக்னல்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா? டயக்னல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஆங்கிள் பாருங்கள். ஸோ நீங்கள் பேரலோகிராம் ட்ரா பண்ணிவிட்டு டயக்னல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆங்கிள் பாருங்கள். நமக்கு 90 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகுதா? இல்லை. ஸோ இது ஜஸ்ட் வந்து பைசெக்ட் ஈச் அதராக தான் இருக்கும். பேரலோகிராமில் வந்து டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதராக தான் இருக்கும். ஆனால் ராம்பஸில் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா 90 டிகிரியில் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அது இதோட மெயின் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லலாம். த டயக்னல்ஸ் ஆஃப் ராம்பஸ் ஆர் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் ஒன் அனதர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. பட் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இது ரெண்டுக்கும் வந்து டிஃபர் ஆகுது. மற்றபடி அதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பேரலோகிராம்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு பேரலோகிராம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் பேரலோகிராம்? 2 மெயின் கண்டிஷன்ஸ் என்ன சொன்னேன் பேரலோகிராமை இருக்கிறதுக்கு. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும்னு சொன்னோம். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கா? இந்த 2 சைட்ஸ் பேரலாக இருக்கா? அதே மாதிரி இந்த 2 சைட்ஸ் பேரலாக இருக்குது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். 90 டிகிரி எல் ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ 90 டிகிரி 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும். எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் சொல்லியிருக்கோம். இங்கே கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்றதுனால இதை நம்ம ஒரு பேரலோகிராம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு பேரலோகிராம் வித் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போது இந்த 4 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி பண்ணுறோம் அப்படின்னா 360 டிகிரி வரும். 360 டிகிரி வரும். எப்படி வரும்? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4x வருமா? 4x is equal to 360, x is equal to 360 by 4 போடுங்க. இப்போ என்ன வரும்? 90 டிகிரி வரும். அப்போ x வந்து நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? அப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே நமக்கு 90 டிகிரி தான் இருக்கும். So a rectangle is a parallelogram in which every angle is a right angle. ஏன்னா 90 டிகிரி இருக்கிறதுனால ஒரு ஆங்கிளும் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. Being a parallelogram, the rectangle has opposite sides of equal length and its diagonals bisect each other. ஸோ இப்போ வந்து பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்குறப்போ இதுக்கு வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகுது, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுது. ஸோ இன் எ பேரலோகிராம் த டயகனல்ஸ் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த்ஸ். த ரெக்டாங்கிள் ஹஸ் டயகனல்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். எப்படி நம்ம ப்ரீவியஸாக வந்து ராம்பஸில் வந்து பார்த்தோம். ராம்பஸோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி நான் கீழே வந்து ஹைலைட் பண்ணியிருந்தேன். இங்கே எப்படி வந்து ரெக்டாங்கிளுக்கு பண்ணியிருக்கேனோ அது மாதிரி அங்கே வந்து ராம்பஸ்க்கு பண்ணியிருந்தேன். ஸோ ராம்பஸ்க்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம்? அதோட டயகனல் வந்து பர்பெண்டிகுலராக பைசெக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வந்து பேரலோகிராமில் ஜஸ்ட் பைசெக்ட் ஈச் அதர் தான், டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் தான். பட் ராம்பஸில் வந்து டயகனல்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது வந்து அதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. இருந்தாலும் நம்ம ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனனால அது வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் ரெக்டாங்கிளோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அதோட டயகனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். இந்த 2 டயகனல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் பேரலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்காது, டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்காது. இருந்தாலும் இதை நம்ம ரெக்டாங்கிளை வந்து என்ன சொல்கிறோம்? பேரலோகிராம் தான் சொல்கிறோம்.
ஸோ ஒவ்வொரு இப்போ ஸ்கொயர்னாலும் ஓகே, ராம்பஸ்னாலும் ஓகே, அதுக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்க தான் செய்யும். அது வந்து டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும், பேரலோகிராமை விட டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இதுவும் ஒரு பேரலோகிராம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் ரெக்டாங்கிளுக்கும். ஓகேவா? ஸோ பீயிங் ஏ பேரலோகிராம், ஒரு ரெக்டாங்கிள் வந்து பேரலோகிராம் ஆகிறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு? ரெக்டாங்கிள் ஹேஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் அண்ட் இட்ஸ் டயகனல்ஸ் எப்படி இருக்குது, பைசெக்ட் ஈச் அதர் ஆகுது. இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால இது ஒரு பேரலோகிராம் ஆயிடுது. ஆனால் in a parallelogram the diagonals can be of different length, but in rectangle being a special case has diagonals of equal length. அப்போ இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா the diagonals of a rectangle are of equal length. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறப்போ ஸ்கொயரை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னும் சொல்லலாம் வித் ஈக்குவல் சைட்ஸ். இது ஆல்ரெடி கிரேட் 6ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள் வித் ஈக்குவல் சைட்ஸ். அதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயர் வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்கொயரில் நிறையா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ திஸ் மீன்ஸ் எ ஸ்கொயர் ஹேஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள். பாருங்கள், எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், ரெக்டாங்கிளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்கொயருக்கும் இருக்குது. இட்ஸ் அன் அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட் தட் ஆல் த சைட்ஸ் ஹேவ் ஈக்குவல் லென்த். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரே ஒரு அடிஷ்னல் இது என்ன அப்படின்னா, ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் ஸ்கொயரில் வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அடிஷ்னலாக இதுக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லலாம். The square like the rectangle has diagonals of equal length. எப்படி நம்ம ரெக்டாங்கிளில் வந்து diagonals equal length அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஸ்கொயருக்கும் diagonal வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி in a rectangle there is no requirement for the diagonals to be perpendicular to one another. இப்போ ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து டயகனல் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். டயகனல் ட்ரா பண்ணுறப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆகுதா? இல்லை. பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் நமக்கு எப்படி இருக்கணும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இல்லை, ஜஸ்ட் பைசெக்ட் ஈச் அதராக இருக்குது. பட் நமக்கு ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். இங்கே பார்க்குறப்ப 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி இருக்கும். ஸோ த ஸ்கொயர் லைக் த ரெக்டாங்கிள் ஹேஸ் டயகனல்ஸ் ஆஃப் ஈக்குவல். அந்த டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் in a rectangle there is no requirement for the diagonals to be perpendicular to one another. ஆனால் ஸ்கொயரில் வந்து perpendicular to one another-ஆக இருக்கும். ஸோ perpendicular bisector-ஆக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு, ஸ்கொயருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BELT அப்படின்றது ஸ்கொயர். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயர்னா. ஸோ BE is equal to EL, EL is equal to LT, LT is equal to TB. அதே மாதிரி ஆங்கிள் வைஸ் பார்க்குறப்போ நமக்கு எல் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே 90 டிகிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆங்கிள் பி, ஆங்கிள் இ, ஆங்கிள் எல், ஆங்கிள் டி இது எல்லாமே நமக்கு ரைட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். அதாவது 90 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி 2 டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிஎல் இஸ் ஈக்குவல் டு இடியாக இருக்கும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் பிஎல் வந்து இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் டு இடியாக இருக்கும். ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் என்ன அர்த்தம், 90 டிகிரியில் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஹோல் டயகனல் பிஎல் எடுக்கிறப்போ OB இஸ் ஈக்குவல் டு OL அண்ட் OE இஸ் ஈக்குவல் டு OT. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் நான் சொல்லி தந்திருந்தேன், கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர். இப்போது இந்த ஸ்கொயர் த டயகனல்ஸ் பார்க்குறப்போ இது எப்படி வந்து டயகனல் வச்சு பார்க்குறப்போ இது எப்படி பேரலோகிராம் ஆகுது, எப்படி ரெக்டாங்கிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி பேரலோகிராம் ஆச்சு, ஒரு ஸ்கொயர் வந்து எப்படி பேரலோகிராம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட டயகனல்ஸ் என்ன ஆகுது, பைசெக்ட் ஆகுது, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுது. அது பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி தானே, அதனால இதுவும் ஒரு பேரலோகிராம் ஆகுது. எப்படி ரெக்டாங்கிள் ஆச்சு, ஒரு ஸ்கொயர் எப்படி ரெக்டாங்கிள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயகனல்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவல் லென்த்தாக இருக்குது. டயகனல்ஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும்னு நம்ம ப்ரீவியஸாக ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோமா, அதே மாதிரி ஸ்கொயருக்கும் டயகனல்ஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஸோ டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகிறதுனால ஒரு ஸ்கொயர் வந்து பேரலோகிராம் ஆகுது. டயகனல்ஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் ஆகுது. ஸோ இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயகனல்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கிறது. இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி.
diagonals வந்து perpendicular to one another இருக்கு. Hence we get the following property. So the diagonals of a square are perpendicular bisectors of each other. So இதுதான் இதோட special unique property. Understand ஆகுதா? Okay. Next வந்து நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரடக்ஷன் 1, 2ல் பார்த்தோம்ல, அது எல்லாமே சமரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேப்லர் கோலம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டேப்லர் காலமில் வந்து பார்த்திங்கன்னா குவாடிலேட்ரல் அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேரலோகிராம் இருக்குது. ஸோ பேரலோகிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எ குவாடிலேட்ரல் வித் ஈச் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறப்ப இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் ஆகுது. பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கிடையாது, பைசெக்ட் ஈச் அதர். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா 90 இருக்கணும், இங்கே 90 டிகிரி இல்லை. ஸோ பைசெக்ட் ஈச் அதராக இருக்குது. நெக்ஸ்ட் ராம்பஸ். ராம்பஸில் என்ன பார்த்தோம்? ராம்பஸ்ன்றது ஒரு பேரலோகிராம் வித் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். இதில் வந்து ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேரலோகிராம், பேரலோகிராமோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது எக்ஸப்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி. என்னது? டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டயகனல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஒன் அனதராக இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் பார்த்தோம். எ பேரலோகிராம் வித் அ ரைட் ஆங்கிள். ஒரு பேரலோகிராம் தான், பட் இதில் எப்படி இருக்குது? ரைட் ஆங்கிள் இருக்குது. எ பேரலோகிராம் வித் ரைட் ஆங்கிள். ஸோ இதுலேயே பேரலோகிராமோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது, ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேரலோகிராம். ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது? ரைட் ஆங்கிளாக இருக்குது, 90 டிகிரி 90 டிகிரியாக இருக்குது. டயகனல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம்? ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ரெக்டாங்கிளுக்கு டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பார்க்கலாம். ஸ்கொயருக்கு வந்து எ ரெக்டாங்கிள் வித் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். கரெக்டாக? ஸ்கொயரையும் ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெக்டாங்கிளே வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பேரலோகிராம், ராம்பஸ், ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா பேரலோகிராமோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது, ராம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது, ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. ஸோ ஈவன் ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதுன்னா, நீங்கள் டயகனல்ஸ் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். கரெக்டாக 90 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். ஸோ ராம்பஸ்க்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக தான் இருக்கும் டயகனல்ஸ். அதனால தான் நமக்கு என்ன ஆயிடுது? ஸ்கொயர் வந்து ராம்பஸாகவும் ஆயிடுது. கரெக்டாக? ஸோ பேரலோகிராம் எப்படி ஆகுது, ரெக்டாங்கிள் எப்படி ஆகுதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் ராம்பஸாகவும் ஆகுது. பேரலோகிராம் எப்படி ஆகுது? ஒரு ஸ்கொயர் வந்து எப்படி பேரலோகிராம் ஆகுது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து பேரலோகிராம் ஆகுது. எப்படி ரெக்டாங்கிள் ஆகுது? diagonals are equal. ஸோ டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் மெஷரில் இருக்குது ரெக்டாங்கிளில். அதே மாதிரி ஸ்கொயர்லையும் இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆயிடுது? ரெக்டாங்கிளாகவும் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கைட் பார்த்தோம். எ குவாடிலேட்ரல் வித் எக்ஸாக்ட்லி 2 pairs ஆஃப் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ். எ குவாடிலேட்ரல் வித் எக்ஸாக்ட்லி 2 pairs ஆஃப் ஈக்குவல் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ். ஸோ இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 கான்சிக்யூட்டிவ் சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கைட்டுக்கு. ஸோ கைட்டு வந்து பார்த்திங்கன்னா டயகனல்ஸ் வந்து எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர் டு ஒன் அனதராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு டயகனல் போகும், இங்கே ஒரு டயகனல் போகும். ஸோ பெர்பெண்டிகுலர் டு ஒன் அனதராக இருக்குது. ஒன் ஆஃப் த டயகனல் பைசெக்ட்ஸ் ஈச் அதர். ஒரு டயகனல் தான் இன்னொரு டயகனலை வந்து என்ன பண்ணும்? பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? ஆல்ரெடி இது நம்ம டீட்டெயில்டாக இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் டிஸ்கஸ் பண்ணோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டயகனல் தான் இன்னொரு டயகனலை பைசெக்ட் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள். ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிள் பி ஆங்கிள் டி தான் ஈக்குவலாக இருக்கும். பட் ஆங்கிள் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஓகேவா? இது நல்லா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.